தாய் வீடு ஜனவரி 2026. மனித வாழ்வின் நம்பிக்கை சார்ந்த வழமைகளின் கவிதைகள். எழுதியவர் மா. கருணாநிதி. வாசிப்பவர் ஆ. கண்மணி. இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நுண்கலைத்துறை பேராசிரியரும் சுவாமி விபுலானந்தர் அழகியர் கற்கலைகள் நிறுவகத்தின் மேனாள் இயக்குனருமான கலாநிதி சி. ஜெயசங்கர். அறிவு என்பது பல்கலைக்கழகங்களுக்கு அப்பாற்பட்டு கிராமிய வாழ்வியலின் பொதிந்துள்ளது என்ற கருத்தியலோடு இயங்கி வருகிறார். நவீன அறிவியலுக்கு ஈடான வழமை உள்ளூர் பாரம்பரிய அறிவில் இருப்பதை அடையாளப்படுத்தி வரும் இவர் அவற்றை நாட்டார் வழக்காறுகளாகவும் தொன்மைசார் தொழில்நுட்பமாகவும் முன்னிறுத்துகிறார். மக்களின் நிகழ்த்துதல் சார் பண்பாட்டில் அக்கறை கொண்டு அவர்களுடனான நேரடி தொடர்பின் ஊடக நாட்டார் கலைகளை மீளுருவாக்கம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அத்துடன் தனது 3வது கண் இதழ் மற்றும் உள்ளூர் அறிவுத்திறன் மேம்பாட்டு குழு மூலம் கலைஞர்களை அடையாளப்படுத்துவதோடு பொருளாதாரத்தில் பின்தங்கிய விளிம்பு நிலை சிறுவர்களின் கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சிக்காகவும் தொடர்ச்சியாக பணியாற்றி வருகிறார். மேலும் கலை வழியான வாழ்வின் வாதைகளை மறந்து விடுதலையையும் சமூக முன்னேற்றத்தையும் முன்வைக்க வேண்டிய தேவையை உணர்ந்து பல முன்னெடுப்புகளை கூட்டு செயற்பாடாய் சி. ஜெயசங்கர் அவர்கள் செய்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும். சமகாலத்திற்கு தேவையான கருத்தியலை கூத்துகளின் வழியாக முன்வைப்பதும் மறு உருவாக்கம் செய்வதும் கூத்து கலைஞர்களுடன் தொடர் உரையாடல்களை மேற்கொண்டு வருவதும் இவரின் அன்றாட நிகழ்வுகளில் ஒன்றாக காணப்படுகிறது. கலை செயற்பாட்டினூடான இசை வடிவிலான பாடல்களையும் இவர் தொடர்ந்து எழுதியும் வருகிறார். அவ்வகையில் பல்வேறு தாக்குதலால் உண்டான வலிகளுக்கான நம்பிக்கையாகவும் மருந்தாகவும் சி. ஜெயசங்கர் அவர்களின் கவிதைகள் இருக்கின்றன. இவரின் கவிதைகளை தமிழ் நிலவெளியில் பூத்த சொல்லாடல்கள் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் தமிழ் நிலத்தின் குறியீடுகள் கவிதைகளில் இழையோடுகின்றன. மரபுசார் அறிவின் மெய்மைகளை கவிதைகளில் பதிவு செய்கிறார். இவரின் கவிதைகளும் தமிழ் மண்ணின் அடையாள குறியீடு. ஆதலால்தான் இவரின் கவிதைகள் அன்பு வயப்பட்ட வளமை குறியீட்டு சொற்களாக விளங்குகின்றன. மனித வாழ்வின் நம்பிக்கை சார்ந்த வழமைக்கான பாதையை இக்கவிதைகள் அமைக்கின்றன. ஓடை போல் ஆயினும் கோடையிலும் கொஞ்சம் என்னும் கவிதை இயற்கை சார்ந்த இயங்கியலை பதிவு செய்வதுடன் கார்மேகத்திடம் வினவுவதாகவும் அமைந்துள்ளது. கோடை வெயில் கொளுத்துவதால் இயற்கை தாவரங்களான மரம் செடி கொடிகள் அனைத்தும் கருகிக்கொண்டு இருக்கின்றமையை கண்ட கவிஞர் கோடையில் மழை வந்து மனதையும் இயற்கையையும் குளிர செய்யாதா என ஏங்குகிறார். மேலும் போற்றுதும் எனும் தலைப்பில் அமைந்த கவிதை இயற்கையை போற்றி பாடுகிறது. அதனோடு இயற்கையை போற்றும் மனிதரை போற்றுவதோடு மனிதரை மனிதராக மதித்து போற்ற வேண்டும் என்பதையும் இக்கவிதை கூறி நிற்கிறது. கருமேகங்காள் கருமேகங்காள் தென்னங்குருத்தும் மஞ்சள் முறுக்கும் மல்லிகையும் மாவிலங்கும் மாதுளையும் மலர்கன்றுகளும் மா பலா வாழைகளும் வாடி வதங்குவதில் என்னதான் சுகம் கண்டாய். மனமிறங்கி கோடையிலும் கொஞ்சம் ஓடை போலாயினும் ஓடிப்போனால் என்னப்பா. காற்றில் நெருப்பெரித்து காற்றாழையில் நீர் பதித்து வெக்கை தணிவிக்க வெள்ளரியும் விளைவித்தாள் பூமி தாயானவள். வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம். இயற்கையையும் பருவ மாற்றத்தினையும் இவ்வியற்கை தந்தாலும் அதற்கு ஏற்ப பூமி தாய் மனிதர்களின் வாழ்வியலுக்கு உகந்தவைகளை தருகிறாள் என்பதை இக்கவிதை பதிவு செய்துள்ளது. நிலத்தையும் பெண்ணையும் ஒப்புமைப்படுத்திய விதம் கவிதையில் வெளிப்பட்டுள்ளது. இதில் பெண்ணும் நிலமும் வளமை பண்பாட்டின் குறியீடுகளாக அமைந்துள்ளதை அறிய முடிகிறது. நிலமும் பெண்ணும் சமூக விருத்திக்கான காரணம் என்பதால்தான் ஆதிக்க சமூகம் பெண்ணையும் நிலத்தையும் உடைமைப்படுத்தியதை வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. நில உடைமை சமூக உருவாக்கம் ஆணாதிக்க மனோபாவத்தினை உள்ளடக்கியிருப்பதால்தான் பெண் இனத்தினை அடிமைப்படுத்தி பெண் வழியான நில மானியத்தை
ஆண் கையகப்படுத்தியமையை விளைவித்தால் பூமி தாயானவள் என்னும் கவிதை வரியின் வழியாக அறிய முடிகிறது. பாரதிதாசன் வழி ஜெயசங்கர் வரலாற்றை கற்பனை வழியாக புனைவாக்குகிறார். இவரது கவிதை படைப்பாக்கம் இவ்வழி நிகழ்கின்றது. பெண் ஆணுக்கு நிகரானவள் என்பதை ஆண்களின் பொதுபுத்தி எப்பொழுதும் மறுதலித்தே வருகின்றது. இது பிற்போக்குத்தனமாகும். வரலாற்று பொருள்முதல்வாத பின்னணியில் இதனை புரிந்து கொண்ட ஜெயசங்கர் நிலத்தை பெண்ணோடு ஒப்புமையாக்கம் செய்கிறார். அந்த வகையில் அவர் கவிதை வழி நிலத்தினை தாயாக பார்க்கிறார். நிலத்தினை தாயாகவும் தமது மூதாதையாகவும் பார்க்கும் தொன்மை சார்ந்த பார்வை இவரது கவிதைகளில் வெளிப்படுகின்றது. இயற்கையின் நுண்துளிர்ப்பில் வேகங்கெட்டு உலகமே அடக்கம். தனித்து கிடக்கின்றோம் ஏது செய்வதென்று அறியாமல். நின்று போய்விட்ட ஓட்டத்தில் வெளிப்பட்டது இலக்கற்ற ஓட்டம், பாதுகாப்பற்ற வாழ்வு. வேகமாய் மிக வேகமாய் விரைந்து வளர்கிறது உலகம். ஈடு கொடுத்து போகவில்லை எனில் இருபற்று போய் விடுவீர். விற்பனர் எச்சரிப்பில் விதிர்த்தோம் வேகங்கொண்டோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழ என்னும் கவிதை மனிதர்கள் நோய் நொடியின்றி வாழும் சூழல் உருவாக வேண்டும். அதே நேரத்தில் எவ்வித தாக்குதலும் இன்றி நல்ல வண்ணமாக வாழும் காலத்தை நோக்கி பயணிக்கும் தன்மையை கவிதை பதிவு செய்துள்ளது. இக்கவிதை கூத்துருவாக்கத்தில் பாடலாக பயிலக்கூடிய வகையில் அமைய பெற்றுள்ளது என்றே சொல்லலாம். வாசிக்கும் போதே இக்கவிதை இசைமையை கொண்டுள்ளதை அவதானிக்கலாம். நவீன உலகம் வேகமாக வளர்ந்து வருகிறது. இவ்வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சியாக இருக்கின்றது என்பதை பேசி செல்கிறது. உலகமய சூழலில் நாம் எல்லோரும் நுகர்வியம் என்னும் ஒரு வலைக்குள் அணியம் ஆக்கியுள்ளதை இக்கவிதை பேசுகின்றது. விற்பனர்களின் உச்சரிப்பில் விதிர்த்தது வேகம் கொண்டோம் என்று கூறுகிறார். வீடு, வாசல், தொழில், சொத்து, சேமிப்பு, காப்புறுதி, கட்டுப்பணம், சுற்றம், உறவுகள் அனைத்தும் சுழன்றடிக்கும் பேரலையில் வாழ்வின் கனவு விருத்தி காண இவ்வுலகம் அளவில்லாத துன்பத்தில் சுழல்கின்றது என்பதை மண்ணில் நல்ல வண்ணம் வாழ கவிதை காட்டுகின்றது. நம்மிடம் எல்லாம் இருந்தும் தனித்து விடப்பட்டவர்களாக ஆக்கப்பட்டுள்ளதை இக்கவிதை பதிவு செய்கிறது. செய்வதென்று அறியாமல் நின்று வாழ்க்கையில் அதிகாரம் நிலைத்து நிற்க அதல பாதாளம் தேடி எதிரிகளை இலக்கு வைக்கும் அதிநுட்ப ஆயுதங்கள் இருமலிலும் தும்மலிலும் தாக்குகின்றன என கவிதை வழியாக வாழ்வின் இருத்தலை கூறுகின்றார் கவிஞர். இன்றைய சூழலில் நோய் கிருமிகள் கூட மனிதர்களுக்கு அழிவினை விளைவிக்கும் போர் ஆயுதமாக விளங்குகின்றதை இக்கவிதையில் ஆழமாக கூறுகின்றார். காலம் வாய்ப்பாக இருக்கிறது என்னும் கவிதை இறந்து போன வாழ்க்கைக்கான இருத்தலில் நம்பிக்கை கொள்கிறது. தேர்வு மதிப்பெண்களுக்காக இளைய தலைமுறையினர் பாடத்திட்ட வாசிப்பிலும் மூழ்கடிக்கப்பட்ட நெறிமுறைகளுக்குள் இயந்திரத்தனமாக மூழ்கி இருப்பதையும் சமூக அக்கறையற்ற கல்வியாளர்களின் நடத்தைசார் நடைமுறைகளால் கல்வி நிலை மாணவர்களுக்கு குந்தகம் விளைவிக்கும் ஒன்றாக மாறி செல்வதையும் இக்கவிதை எள்ளி நகையாடுகிறது. ஒவ்வொரு சமூக நிகழ்வையும் அதன் ஆழத்தையும் நுண்ணியல் நோக்கில் பார்ப்பதாக இன்றைய சூழல் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இது நவீன முதலாளித்துவத்தின் வெற்றியாகும். முகவர்கள் செயலற்று போயினர். முகவர் நிலையங்கள் செயலிழந்து போயின. நம்பிக்கையின் பிறப்பிடம் மீளவும் துளிர்க்கவும் தழைக்கவும் காலம் வாய்ப்பாகி இருக்கிறது. இழந்தவர்களை மீட்டு தருவதற்கு வழியற்ற சூழலில் இன்று அனைத்து செயற்பாடுகளும் மக்களுக்கானதாக இல்லாமல் இருப்பதையும் ஏதுமற்றவர்களாக வாழும் சமூகத்தில் மக்கள் விடிவு என்னும் நம்பிக்கையோடு வாழ்க்கை நடத்துவதையும் காலம் வாய்ப்பாகி இருக்கிறது கவிதை கூறி நிற்கிறது. உணவே மருந்தாகிய அறிவுமுறை காலனியம் புதைத்து வைத்த நவீன புதைக்குழியில்
இருந்து மீண்டு எழுகிறது. காலம் வாய்ப்பாகி இருக்கிறது. உணவே மருந்து என்று இருந்த தமிழ் மரபு காலனி ஆதிக்கத்தால் புதைக்குழியானது என்று கூறுகிறார் கவிஞர். வாழ்வியலில் நவநாகரிகம் புகுந்து மக்களின் சுயத்தையும் பாரம்பரியத்தையும் அழித்ததை கூறுகின்றார். நவீன மருத்துவம், நவீன வாழ்வு, நவீன ஆடை, நவீன உணவு, நவீன தொழில்நுட்பம் எனும் நவீன பண்பாட்டு செயற்பாடுகள் அனைத்தையும் காலனியத்தில் நவீன புதைக்குழிகள் என கவிஞர் உருவகப்படுத்தியுள்ளார். உள்ளூர் என்பது உலகம் தழுவிய ஊர்களின் தொடர்பும் பகிவும் வேற்றூர் வெறுப்பும் மறுப்பும் அன்று. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்னும் பழமொழி பொதுமை சமூகமாக வாழும் வாழ்க்கையை கூறுகின்றது. ஆனால் முதலாளித்துவம் பரப்பிய நோய் தொற்று கூடி வாழ்ந்த வீட்டிற்குள்ளேயே தீண்டாமையை ஏற்படுத்தியது. அச்சூழலிலும் மக்கள் ஒரே குடும்பமாய் வெறுப்பின்றி பகிர்ந்து உண்டு வாழ்ந்ததையும் கவிதை வழி காட்சிப்படுத்துகிறார். இதனை உணர்வால் இணைவோம் நாம் எல்லாம் என்னும் கவிதையும் எடுத்தியம்புகிறது. உடலால் தனித்திருப்போம், ஒவ்வொரு கணமும் உணர்வால் இணைந்திடுவோம் என்னும் கவிதை வரிகள் கவிதையின் அடிநாதமாய் ஒளிர்கின்றன. முதலாளித்துவம் தந்த தீ உயிரிழப்பாக மாறுகின்றது. இதன் காரணமாக கொத்து கொத்தாக நோய் தொற்றுள்ளோர் இறக்கின்றனர். சமூகமயமாக இருந்த கூட்டுணர்வு மெல்ல மெல்ல சிதைகிறது. கூட்டு செயற்பாடு, கூட்டு நடவடிக்கை என்னும் கூட்டு இயங்கியலை நோய் தொற்றின் வழியாக பிரித்தாலும் நாம் உணர்வால் இணைந்தே வாழ்வோம் என்பதை இக்கவிதை கூறுகின்றது. தாயினும் மேலான அன்புடையோராய் நாம் இருக்க வேண்டும் என்பதையும், மனிதர் இயற்கை என்பதை உணர்ந்து வாழ வேண்டுமென்பதையும் தாயினும் மேலான அன்புடையோராய் என்ற கவிதை கூறி செல்கிறது. இக்கவிதை கடவுளர்களின் பேரால் நடத்தப்படும் மோதல்களையும் முரண்பாடுகளையும் கேள்விக்கு உட்படுத்தியிருக்கிறது. மானுட இயற்கை வாழ்வில் மனிதர்களிடத்தில் எந்த கடவுளர்களும் ஏற்றத்தாழ்வுகளை சொல்லவில்லை. எவரையும் தீட்டு என்று ஒதுக்கவில்லை. எவரையும் பழிவாங்க சொல்லவில்லை. அன்புடைய மனிதர்கள் இதை அறிந்து செயற்பட வேண்டும் என்று இக்கவிதையில் கவிஞர் கூறுகிறார். விபத்தாக வந்துவிட்டது எனும் தலைப்பில் அமைந்த கவிதை பிரதான மாடங்களும் கோபுரங்களும் புராதனமாக இருந்தவை என்னும் ஆதியான நம்பிக்கைக்கான வாழ்க்கை விபத்தாக வாய்க்க பெற்றது என்னும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் தேசத்தில் தனித்து விடப்பட்டவர்களாக ஆனார்கள் என்றும் கூறுகிறது. தனித்து விடப்பட்ட சூழலில் அச்சமும் மரண பயமும் கேள்விக்குறியாக மாறுகிறது. நாளைய வாழ்வுதலுக்கு தேவை மனதிலும் அறிவிலும் சுடர்விட்டு பிரகாசிக்கின்றது. இக்கவிதையில் ஆதியான நம்பிக்கை கவிதைக்கான சொற்கள் ஆகின்றன. தேவை ஆதிக்க நீக்கம் பெற்ற சிந்தனைகளின் வாழ்நிலமான இயற்கை நுண்ணறிவு. அதற்கான பள்ளிகளை உருவாக்குவோம். மனித நுண்ணறிவை மழுங்கடிக்கும் ஏமாற்றுகள் மீது விழிப்பாக இருப்போம். இன்றைய சூழலில் கற்றலில் வழியான அறிவுருவாக்கம் செயற்கையையே நாடுகின்றது. இயற்கை சார்ந்த அறிவே வளமையை ஏற்படுத்தும் என்பதை கவிதை பதிவு செய்கிறது. கவிதை: இந்த நிலை இனியும் வேண்டாம். பழுத்த அனுபவமும் ஆங்கில மேதமையும் வெளிநாட்டு உயர் பல்கலைக்கழகங்களில் உச்ச படிப்பும் பட்டமும் பெற்றவர்கள் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக சாதித்தவையே இன்றைய எமது வங்குரோத்து நிலை. இந்த நிலை இனியும் வேண்டுமா? நமக்கு தேவையான மேதமை எதுவாக இருக்கக்கூடும் என்பதை இக்கவிதை வினாவோடு முடிவினை பூடகமாக பழுத்த அறிவுக்கு எல்லையற்ற நிலையுண்டு என்பதை கவிதை வெளிப்படுத்துகிறது. ஒரு பக்கம் அறிவுலகில் தமக்கு விஞ்சியவர்கள் எவருமில்லை
என்கிற மனப்போக்கு பலரிடத்தில் இருப்பது என்பது வங்குரோத்து நிலையாக உள்ளது என்பதை கவிதை புரிய வைக்கிறது. கருவறைக்குள் சிக்கிக்கொண்ட மகவுகள் என்னும் கவிதை தாய்சேய் மருத்துவமனைகள் இன்று லாபத்திற்காக இயங்குவதை எடுத்துரைக்கின்றது. ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் சந்தர்ப்பத்தில் உடல் ரீதியான நெருக்கடியை ஏற்படுத்தி அறுவை சிகிச்சையை மூலம் குழந்தையை பிரசவிக்க செய்து லாப நோக்கிலே இயங்குவதை இக்கவிதை காரசாரமாக கண்டிக்கிறது. நச்சு ரசாயனங்களில் பழுக்க காய்ச்சி காய்களை கனியாக்கும் வணிகம், சந்திகளில் சந்தைப்படுத்துதல்கள் அதீத லாபக்கெடு கனிகளை அன்றி காய்கறிகளையும் நஞ்சில் துவைத்து நாசகாரம். எதைத்தான் ஏற்றினாலும் இறக்கினாலும் ஆண்டையின் அடிமைகள் அதிகாரம். மனிதம் எனும் மாண்போடு அன்பு எங்கும் தழைத்தோங்கிட ஒவ்வொரு மொழி சார்ந்த இனத்திலும் ஒவ்வொரு நிலத்திலும் மகிழ்ச்சி நிறைந்திட விதைப்போம், நடுவோம், விளைவு செய்வோம் என கவிதை வழியாக கூறி மொழியாலும் இனத்தாலும் ஒன்றிணைந்த வாழ்வியலை உலகெல்லாம் பேதமற்ற பொதுமை உணர்வால் நாம் இணைந்து வாழ்வோம் என்று பறைசாற்றுகிறார். தமிழக இலங்கை சூழலில் கல்வி நிறுவனம் சார்ந்த திறனாய்வாளர்கள் அதிகமானோர் இருக்கிறார்கள். ஆனால் கவிதை படைப்பாளர்கள் மிக குறைவே. இலங்கை சூழலில் கல்வி நிறுவனம் சார்ந்த படைப்பாளர்களின் பேராசிரியர் சி. ஜெயசங்கர் குறிப்பிடத்தக்கவராக அடையாளப்படுகிறார். சி. ஜெயசங்கரின் கவிதையாக்கங்கள் சமூகத்தின் மேலுள்ள அக்கறையையும் மனித இனத்தின் மீதும் பல்லுயிர்களின் மீதும் கொண்ட பேரன்பையும் வெளிப்படுத்தி நிற்பதுடன் நிகழ்த்து வெளியில் தன்னின அடையாளத்தை தொடர்ந்து முன்வைக்கின்றன. கவிதை எழுதுவதும் நவீன கூத்திற்கான பாடல்களை படைப்பதுமான அவரது செயலூக்கம் வாழ்வில் தொடர்ந்த வண்ணமே உள்ளது. இயற்கையின் மெய்ப்பொருளை காணுகின்ற வேட்கையும் இயற்கை நுண்ணறிவை பேணத் தவறி செயற்கை நுண்ணறிவை நாடி செல்லும் இன்றைய தலைமுறையின் போக்கினை எண்ணி வருந்தும் மனோநிலையில் இவரின் கவிதைகளின் மைய இழையாக இருப்பதை அவதானிக்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோமானால் இவரின் கவிதைகள் எளிமையான மொழிநடையில் தமிழ் மக்களின் வாழ்க்கை நிலையையும் அவர்களின் பண்பாட்டு விழுமியங்களையும் பேசி செல்கின்றன. நன்றி.